அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி இன்னைக்கு ஒரு 30 வயசுக்கு 30 வயசுலேருந்து ஒரு 40-50 வயசுக்கு உள்பட்டவங்க எல்லாரும் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறோங்கிற ஊர் ஊரா குடும்பத்தை விட்டுட்டு உழைச்சி வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்காம புள்ள முட்டியோட பட்டம் போட்டுட்டு 40 நாள் போகிறேன் 30 நாள் போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் கல்கத்தா போகிறோம்னு வீட்டை கவனிக்காமல் போட்டு போகிறாங்க. அவங்க குடும்பம் புள்ள விட்டு மனைவி மாதிரி பேடி சுற்றியும் வேற பிற வேலையை செஞ்சும் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடியது ஒவ்வொரு முஸ்லீம்லாம் கடமையாக்கப்பட்டிருக்குது, மற்றதை வீட்டை அல்லாஹ் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வெளிநாட்டில் இருந்து லீவில் வந்துருக்கிறேன். என்னை தினமும் ஒவ்வொரு குரூப் 3 நாளைக்கு ஜமாத்து இருக்கு, 5 நாளைக்கு ஜமாத்து இருக்கு, கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உள்ள விளக்கம் எனக்கு தேவை. அவங்க என்ன கேட்டாங்கன்னு விளங்குதா இல்லையா? தப்லீக் ஜமாத்தில் மார்க்கத்தை எத்தி வைக்கிறோம்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களையெல்லாம் அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டிய பேரை பயன்படுத்துறது தப்புலாம் கிடையாது. மார்க்கத்தை எடுத்து சொல்றதுன்னு சொன்னால் நம்மளும் தான் எடுத்து சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூலா வரப்போகிறாங்க, ரசூல் வரமாட்டாங்க. நம்மளே என்ன செய்கிறோம்? மார்க்கத்துக்கு சொல்கிறதா இருந்தால் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி மக்களாகிய நம்ம தான் என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்லணும். அந்த வகையில் அவங்க தொழுகைக்கு அழைக்க போகிறோம், அதை அழைக்க போகிறோன்ட்டு நல்ல காரியத்தை கூப்பிடுறாங்கன்னா அது மார்க்கத்தில் அழைத்தல் தப்பு கிடையாது. சில நாட்களை சிலர் ஒதுக்குறதும் தப்பு கிடையாது. சின்ன வயசுலேயே அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறதும் தப்பு கிடையாது. தப்பு வேற தப்பு அவங்கள்ட்ட இருக்கிறது. தப்லீக்கில் இந்த வேலையை நல்ல வேலை தான். அதாவது மனிதர்கள் சில பேராவது நேரத்தை ஒதுக்குனா தான் பல பேர் நேர்வழிக்கு வருவாங்க. நான் குறிப்பிட்ட ஆலிமுசா தான் மார்க்கத்தை சொல்லணும் அப்படின்னு இருந்தால் மக்களுக்கு அதிகமாக சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியவர்களாக மாறினா நிறைய பேருக்கு மெசேஜ் போகும். அஜர்த்து தான் சொல்லணும்னா கம்மியான ஆளுக்கு தான் போகும். அப்போ அதிகமான மக்களுக்கு போகிறதா இருந்தால் எல்லாருமே சொல்லக்கூடியவர்களாக உருவானால் அது ஒரு நல்ல ரிசல்ட் தரும், அதிகமான பேரை சென்று அடையும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என்ன நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த தப்லீக் ஜமாத் இருக்கு பாருங்களேன், அவங்க மார்க்கத்தை சொல்லலைங்கிறதா மேட்ரு. மார்க்கத்தை சொல்வதற்கு அழைச்சிட்டு போனார்களேயானால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்மளே இருக்கிறோம், நம்மளே ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு 4 ஊரில் போய் தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக நம்ம கூட்டிகிட்டு போனால் தப்பு கிடையாது. முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிற ஊருக்கு 10 பேர் அழைச்சிட்டு போய் தாவா பண்ணுறதுக்காக வேண்டி ட்ரைனிங் கொடுத்தா தப்பா? அதெல்லாம் தப்பு கிடையாது. எது தப்பாகும்னு கேட்டால் அவங்களுடைய கொள்கை தப்பாக இருக்கிறது, அவங்களுடைய சித்தாந்தம் தப்பாக இருக்கிறது. அதனால தான் தப்பே தவிர ஒரு வெளியூருக்கு போகிறதே தப்பு கிடையாது. சம்பாதிக்க போகத்தானே செய்கிறோம். நம்ம மனைவி மக்களை விட்டுவிட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் என்ன செய்யறோம்? வெளியூருக்கு போய் சம்பாதிக்கலாம் போகத்தான் செய்கிறோம். ஒரு 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம் என்றெல்லாம் கூட வெளிநாட்டுக்கு போகத்தான் செய்கிறார்கள். அப்போ மேட்ரு எங்கே வருது? தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நிறைய அடிப்படை தப்புகள் இருக்கிறது, சில நல்லதுகளும் இருக்கிறது. அது ஒரு விஷயம். என்ன தப்பு இருக்கிறது என்று கேட்டால் அவங்களுடைய கொள்கை என்ன கொள்கை என்று கேட்டால் நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது இப்படின்னு அவங்க அந்த ஆயத்தை வாசிப்பாங்க. மக்களை கூப்பிடுறதுக்கு என்ன ஆயத்தை வாசிப்பாங்க? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களிலே இருக்கட்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வாங்க நன்மை ஏவும் தீமையை தடுப்போம்னு கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது தீமையை தடுத்து இருக்கிறாங்களா? நன்மையை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோம் ஆயத்தை வாசிக்கிறாங்களே, அப்ப நன்மை ஏவுறதுக்கு வர்ற மாதிரி தீமை நடந்தால் அதை கண்டிப்போம். ரெண்டு சேர்த்து தான் குர்ஆன்ல வருது. தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்ல காரியங்களை அடுத்தவருக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தீமையான காரியங்களை பார்த்தால் தடுக்க வேண்டும். இவங்க நல்ல காரியத்தை சொல்றேன் மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடை வைக்கிறாங்களே தவிர ஒரு தீமையும் தடுக்க மாட்டார்கள். வரதட்சணை வாங்குற வீட்டில் போய் வரதட்சணை வாங்குற தப்புன்னு சொல்லுவாங்களா? வட்டி வாங்குற இடத்துல போய் வட்டி வாங்குற தப்புன்னு சொல்வார்களா? வேற வேற பாவங்களும் தீமைகள் நடக்கிறத இன்னும் சொல்ல போனால் இவர்களே வரதட்சணை வாங்குவார்கள் அல்லது வாங்கக்கூடிய கல்யாணத்தில் போய் சாப்பிடுவார்கள். அப்ப தீமையான காரியங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தடுப்பதே கிடையாது. அது என்ன தடுக்காட்டாலும் பரவாயில்லை, நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? வெளிச்சம் வந்தா இருட்டு போயிடும், பயங்கரமான தத்துவம். தீமையை தனியா தடுக்க வேண்டியது இல்லையா? நல்லதை கொண்டு வச்சுட்டா என்ன போயிருமா? தீமை தன்னால போயிடும். இருட்டா இருக்கிற இடத்துல லைட்டை போட்டா இருட்டு தன்னால போய் இருட்டு தனியா விரட்டணும். வெளிச்சத்தை கொண்டாந்து வச்சா எது போயிடும்? இருட்டு போயிடும். நன்மையை நம்ம ஏவுனா தீமை போயிடும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு தத்துவத்தை சொல்லுவாங்க.
அது வெளிச்சத்தை உதாரணம் காட்டும் போது சரி மாதிரி தெரியும். ஒரு சாக்கடையை உதாரணம் காட்டினா சரியா தெரியுமா? ஒரு இடத்துல சாக்கடை இருக்குது, மேலே சென்ட் அடிச்சா என்ன சரியா வருமா? மலத்தை ஒரு மலம் கழிச்சு வச்சிருக்கான் ஒருத்தன், வாசம் பயங்கரமா இருக்கிறது, அதெல்லாம் அப்புறப்படுத்தாதீங்க, அப்படி இருக்கட்டும், நம்ம மேலே சென்ட் அடிப்போம் அப்படின்னா இது சரியா வருமா? அப்ப என் சென்ட் அடிச்ச உடனே என் வாசம் போக மாட்டேங்குது. நீங்க உதாரணம் காட்டுவோம், வேற உதாரணம் காட்டுவோம்ல. ஏன் இந்த உதாரணம் என்னத்துக்கு? அல்லாஹ் ரெண்டு சொல்ற ரெண்டு செஞ்சுட்டு போ. அப்ப அல்லாஹ் தப்பா சொல்லிட்டானா? அல்லாஹ் தீமையை தடுன்னு அல்லாஹ் போய் சொல்லிட்டானா? அப்ப அல்லாஹ் வந்து நன்மையவும் தீமையை தடுன்னு சொல்றான், தீமையை அப்ப தடுக்க வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் தீமையை தடுக்க வேண்டியதில்லை, வெளிச்சம் வந்தா இருட்டு போயிரும்னா இது யாரை ஏமாத்துறீங்க? அப்ப வெளிச்சம் வந்தா இருட்டு போயிரும் அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அப்ப அல்லாவே விவரம் இல்லாத ஆள் மாதிரி ஆக்கி அல்லாஹ் ரெண்டையும் தானே சொல்றான், நன்மை அவங்க தீமையை தடுங்காண்டு. இவர்கள் ஒரு தீமையாவது தடுத்திருக்கிறார்களா? தடுப்பதை ஆதரித்திருக்கிறார்களா? தடுப்பதற்கு ஒரு நோட்டீஸ் போட போறோம், ஒரு 5 ரூபா கொடுங்க தருவார்களா? ஒரு தீமையை பாவத்தை கண்டிச்சு சினிமாவை, லாட்டரிய, மதுபானத்தை கண்டித்து ஏதாவது போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? ஒரு பயான்ல பண்ணி பேசியிருப்பார்களா? அப்ப மார்க்கத்தை வந்து ஒரு தடுக்கப்படுற விஷயங்கள் பூராத்தையும் அப்படியே விட்டு விடுகிறார்கள். இது மூல கேள்வி என்ன செய்யறது? ஒரு தீமையும் தடுக்காது, அது பாட்டு தீமை செய்யறவன் செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் என்று இது ஒரு விஷயம். சரி, நன்மை ஏவுறாங்கல்ல, நன்மை ஏவுறதுக்கு எல்லா நன்மையும் ஏவுறார்களா? இஸ்லாத்துல தொழுகை அவசியம், அப்ப நோன்பு அவசியம் இல்லையா? அப்ப அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய 6 தானே வச்சிருக்கிறீங்க, மொத்தமே எத்தனை? இஸ்லாம்னு 6 திட்டங்கள், தப்லீக்னா என்னது? 6 திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அதுல 6 திட்டங்கள்ல என்னது? களிமான்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது மார்க்கத்தில் உள்ளது. தொழுகன்னு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு இல்மு திக்ரு, இக்ராமுல் முஸ்லிமின், இஹ்லாஸ் நிய்யத்து, தஃப்ரீகாவு காத்து, நேரத்தை ஒதுக்குறேன்னு இப்படி ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இதுல ஜக்காத்தை காணோம். தப்லீக்கில் எங்கேயாவது ஜக்காத்தை பத்தி பேசியிருக்கிறாங்களா? தப்லீக்கில் உங்களுக்கு ஜக்காத்து கடமை 2.5% கணக்கு பண்ணி கொடுங்க என்று சொல்லி இருக்கிறார்களா? அப்ப என் மார்க்கத்தில் நல்லதை சொல்றது கூட சில நல்லதை சொல்றாங்க, அதிகமான நல்லதை விட்டுறாங்க. அப்ப மார்க்கம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான விஷயங்களை கொண்ட ஒரு மார்க்கத்தில் 6 விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். அதான் மார்க்கம். ஒரு மூளையை கழுவி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி விட்டார்கள். அப்ப நம்ம எதை எதிர்க்கிறோம்? இஸ்லாத்தை வந்து சின்ன வட்டம் போடுவீர்கள், ஒரு பெரிய வட்டம். நம்ம சொத்துல அப்படி விடுவோமா? நமக்கு 10 ஏக்கர் நமக்கு சொந்தமா இருக்கிறது. ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்? 1 சென்ட்டுக்கு வட்டத்தை போட்டு இதுதான் உங்க இடம்ங்கிறான். ஒத்துக்குருவீங்களா? அட முட்டு என் இடம் தானடா சொல்லுவீங்களா இல்லையா? உங்க இடத்துக்கு 10 ஏக்கர் இருக்கும்போது ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு இதான் உங்க இடம்னு சொன்னா மீதி இடம் உங்களுக்கு இல்லைன்னு போனா எவ்வளவு கோபம் வருது? அப்ப உங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் பிராடா இருக்கணுங்கிறீங்க, விசாலமா இருக்கணுங்கிறீங்க, முழுசா வரணுங்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு சின்னதாக்குறீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் விசாலமாவுல இருக்கு, பெருசாவுல இருக்கிறது. எல்லாத்துலயும் அல்லாஹ் தலையிடுவான, எல்லாத்துலயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிடுவாங்களே. அப்ப அனைத்துலயும் மார்க்கத்தை சொல்லாம ஒரு 4-5 விஷயம் தான் இஸ்லாம்னு சொல்லி ஒரு தவறான ஒரு சித்திரத்தை உண்டாக்கி இருக்கிறது அவங்களுடைய தப்பான ஒரு கொள்கை, ஃபர்ஸ்ட் கொள்கை. அடுத்து என்ன அவங்களுடைய கொள்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தனி மனிதனை ஒரு லிமிட்ல வச்சிருக்கு மார்க்கத்தில் இருக்கிறது. பெரியவங்களை மதிக்கலாம், சின்னவங்களை பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும், சின்னவங்க மீது அன்பு காட்டணும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பெரியவங்களை மரியாதை கொடுக்கணும், அது மட்டும் தான் மார்க்கத்தில் இருக்கிறது. மத குருவுக்குன்னு தனி மரியாதை இருக்குதா? மத குரு அஜர்த்து மௌலானா என்பதற்காகவெல்லாம் இஸ்லாத்தில் தனி மரியாதை இருக்குதா? கிடையாது. இவங்கள ஒட்டுமொத்தமா ஒரு ஆளை வந்து தலைவர்னு சொல்லுவாங்க. அந்த தலைவருக்கு பேர் என்னடா? ஹசரத் ஜி. ஹசரத் ஜி என்னது? ஒட்டுமொத்த தப்லீக் தலைவர் இருப்பார்ல, அவருக்கு பேர் என்னன்னு கேட்டா ஹசரத் ஜிமாங்க. இந்த ஹசரத் ஜியுடைய அந்தஸ்து அங்க என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேல பெரிய ஆளவர். குரான்ல இருக்கிற எடுத்துக்காட்டினாலும் இல்லை, ஹசரத் ஜி வேணான்ட்டாங்களேங்கிறான். இந்த இருக்குங்க குரான்ல இருக்குங்கன்னு ஒரு ஆயத்தை எடுத்து காட்டுங்க தப்லீக்காரன்ட்ட, இல்லை ஹசரத் ஜி வேணான்ட்டாங்களே. அப்ப இவன் உள்ளத்துல அல்லாஹ்விட யார் பெருசு? ஹசரத் ஜி பெருசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒன்று எடுத்து காட்டினா இல்லை ஹசரத் ஜி வந்து வேற மாதிரி சொன்னாங்களேங்கிறான். அப்ப இவனுக்கு ஹசரத் ஜிங்கிற ஒரு மனுஷன் யாரோட பெருசு? அல்லாஹ் விட ரசூலோட பெருசு. நான் வந்து 7 சில்லா போயிருக்கிறேன். ஒரு சில்லாங்கிற 40 நாளாம், 280 நாள் நான் தப்லீகில் போனாலு. எல்லாம் நான் இந்தியா முழுசும் சுற்றி இருக்கிறேன். டெல்லியில் போய் மர்கஸில் போய் இணைஞ்சிருக்கிறேன். அந்த காலத்தில் தப்லீகில் போய் தங்கி இருக்கிறேன். அந்த மர்கஸில் தங்கி இருந்த காலத்தில் நாங்களே கண்ணால பார்ப்போம். ஹசரத்ஜிக்கு தனியாக மேலே ஒரு ரூம் இருக்கும். ஹசர் நிஜாமுதீன் ஒரு ஏரியா இருக்கிறது, அங்கே தான் அவங்களுடைய தலைமையகம் இருக்கிறது. அங்கே போனோம்னா ஹசரத்ஜிக்கு தனியாக ரூம் இருக்கும். ரூம் இருந்தால் ஒரு மனிதர் நம்மளை சந்திக்க வர்றாருன்னு வைங்க, நம்ம கீழே உட்கார்ந்தா அவரை உட்கார வச்சுக்கிடலாம், நம்ம நின்றுக்கிட்டு இருந்தால் அவரை நின்று பேசி அனுப்பிடலாம்.
வர்ற ஆளுக்கு 50 பேர் 10 பேர் வந்தால் ஒரு சேரை போட்டு வேணும்னு உட்காந்துருப்பார். அவர் மட்டும் குஷனில் வர்றவன்லாம் நிற்க தான் வேணும். அவரை சந்திக்க வர்ற எல்லாரையுமே அரை மணி நேரம் நின்று பேசினாலும் நின்றுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்கணுமே தவிர அவர் முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது. எப்படி இந்த சங்கராச்சாரியார் இந்த மத சாமியார்களுக்கு முன்னாடி தலைவர் மக்கள் உட்காரக்கூடாது என்று வைத்திருக்கிறார்களோ, உயரமான இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், மக்கள் யார் அவங்க முன்னாடி உட்காரக்கூடாது, உட்கார்ந்த கூட கீழே தான் உட்காரணும் என்று வைத்திருக்கிறார்களே, அதை எங்க கண்ணால பார்த்தோம். அப்ப ஹசரத் என்று சொன்னா ஒரு மட சாமியார் மாதிரி. அது இஸ்லாத்துல உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டாங்களா? அப்ப எல்லாரும் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா யாரு நபின்னு கண்டுபிடிக்க இயலாது. நபிகள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்துருப்பாங்க, தோழர்களோட. வெளியூர்ல இருந்து வர்றவர் வந்து பாப்பாரு, யாரு முகமதுன்னு அவருக்கு தெரியாது. முன்ன பின்ன பார்க்காதவர். முன்ன பின்ன அவங்கள பார்க்காத ஒருத்தர் வந்து அங்க மதீனாவுக்கு வந்தால் அங்க இருக்கிற அமைப்பை பார்த்தா ஒரு தலைவர்னா எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு தனி சிம்மாசனம், ஒரு தனி ட்ரெஸ், ஒரு தனி கோலம், அந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்த்துட்டு இவர் தான் தலைவர்னு கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? அப்படி அங்க இருக்காது. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அந்த ட்ரெஸ் தான், எல்லாரும் எப்படி இருக்கு உட்கார்ந்துருக்காங்க அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு கையை பிடிச்சி விட ஒரு ஆள், காலை பிடிச்சி விட ஒரு ஆள், இப்படி இப்படி இருந்து அப்படி ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. வந்து பார்த்தா யாரு முகமது இவர் தலைவருங்கிறாங்களா யாரு? இப்படித்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்கள். இவர்களுக்கு என்ன தனி விசேஷ மரியாதை? அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இஸ்லாத்துல உள்ள தனியான சிறப்பை என்னன்னு கேட்டா, அதாவது கோயில்கள் இருக்குல்ல, வழிபாட்டு தலங்கள், அதுல வந்து தான் வித்தியாசத்தை காட்டுறாங்க எல்லா மதங்கள்லையும். பணக்காரங்களுக்கு அதுக்கு ஒரு தனியா வச்சிருப்பாங்க. தலைவர்கள் வந்தாங்கன்னா கியூல நிக்க மாட்டாங்க. சாமி கும்பிடுறதுக்கு தலைவர்கள் போறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு கியூலாம் கிடையாது. அவங்க முதல் மரியாதை வாங்கிட்டு போயிடுவாங்க. காலையில இருந்து காத்துட்டு இருப்பான் ஒருத்தன், அவனுக்கு தரிசனம் கிடையாது. அப்ப காசு கொடுக்கிறவனுக்கு ஒரு தரிசனம், தர்மத்துக்கு ஒரு தரிசனம், இதெல்லாம் வழிபாட்டு தலங்கள்ல இருக்கிறது. இதை இஸ்லாம் வந்து உடைச்சி எரிஞ்சா இல்லையா? எந்த அளவுக்கு எரியுது? வந்தவன் தான் முதல்ல, பின்னாடி வந்தவன் பின்னாடி தான். ஜனாதிபதியை லேட்டா வந்தால் வெளியில நிக்கணும். அதை இந்தியாவில் நம்ம செஞ்சு காட்டணுமா இல்லையா? இந்தியாவில் முஸ்லிம் ஜனாதிபதி 3 பேர் இருந்தாங்களா? நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவில் 3 முஸ்லிம் ஜனாதிபதி இருந்திருக்கிறாங்க. ஃபஹ்ருதீன் அலி அகமது இருந்தாரு, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் இருந்தாரு, இப்ப அப்துல் கலாம் இருந்தாரு. இந்த 3 ஜனாதிபதிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. 3 பேர் குடியரசுத் தலைவர்களாக இருக்கிறாங்க. 3 பேருமே பெருநாள் தொழுகைக்காக வேண்டி டெல்லி செங்கோட்டைக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஜாமியா மஸ்ஜித் இருக்குல்ல, பெரிய பள்ளிவாச, அதுக்கு தான் வருவாங்க. பெருநாள் தொழுகைக்கு மாற்றம் எங்க வருவாங்க? அந்த 3 ஜனாதிபதிகளுமே அங்கதான் வருவார்கள். வந்தா ஜனாதிபதி வர்ற வரைக்கும் ரோடு வரைக்கும் தான் ஜனாதிபதி. பள்ளிவாசலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி நிறைச்சிட்டு வைங்க, பாதிக்கு தான் மேல மூடி இருக்கும். அந்த ஜாமியா மசூதியில ரூஃப், மேல ரூஃப் பாதி ஓப்பனா இருக்கும். அந்த பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி இடத்துக்கு தான் மேல கூட போட்டிருப்பாங்க, பாதி இடம் திறந்த வெளியா தான் இருக்கும். ஆனா தர போட்டிருப்பாங்க, மேல வந்து ரூஃப் இருக்காது, கூரை இருக்காது. அந்த மாதிரி வரும்பொழுது ஜனாதிபதிகள் 3 பேருமே உள்ளுக்கு நிழல் கூட இல்லாம வெயில்ல நின்று வெளியில் நின்று தொழுதார்கள். ஏன்? அவர் நான் வந்து குடியரசுத் தலைவர் என்னை விடுன்னு கேட்கல, நம்மளும் விட்டா வெளியே தள்ளி இருப்போம். குடியரசுத் தலைவர்லாம் வெளியில வச்சுக்க, அல்லாவுக்கு முன்னாடி அனைவரும் சமம். நீ முதல் வர ஆசைப்பட்டீங்கன்னா, முதல் வருஷத்துக்கு ஆசைப்பட்டா எல்லாருக்கும் நீ வந்திருக்கணும். முன்னாடியே வந்து ஒருத்தன் வந்து காத்துக்கிட்டு இருப்பான், நீங்க லேட்டா வந்துட்டு அனைவரும் தள்ளி விட்டு முதல் சபுக்கு வருவீங்களா? அப்படி கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப அந்த மாதிரி மார்க்கத்தில் நாங்க அங்க பார்ப்போம். அசரிச்சு இருப்பார்ல, மேலதான் இருப்பாரு. இக்காம சொல்லுவாங்கல்ல தொழுகைக்கு, அப்பதான் இறங்குவாரு. மக்கள்லாம் வரிசையா நின்றுவாங்க. ஹசரிச்சு 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 அந்த ஆளுக்கு தள்ளுவாங்க எல்லாத்தையும். ஹசரிச்சு லேட்டா வர்ற ஆளை கடைசியில் நிப்பாட்டி வைக்கணும். ஹசரிச்சு வர்றாருன்னு சொல்லிவிட்டு எப்படி வந்து இந்த தனியா கும்ப மரியாதை கொடுக்கிறார்களோ பிற மதங்கள்ல, அந்த மாதிரி பள்ளி வாசல்ல கொண்டு வந்து லேட்டா வரக்கூடியவரை அம்புட்டு பேரையும் ஒதுக்கி விட்டு கொண்டே அங்க என்ன செய்யறாங்க? ஹசரிச்சு ஹசரிச்சுன்னு அப்படியே பாதி வழி விடுவாங்க. அப்படியே ஓப்பனா இருக்கும். லேட்டா வர்றவரை லேட்டா நிக்கணும், கடைசியில் நிக்கணும். அதான மார்க்க சட்டம். அவர் முதல் வரிசையில் அவர் ஆசைப்பட்டா முதலில் வந்திருக்கணும், அப்படி வரமாட்டாரு. அப்ப இதெல்லாம் பார்த்தா நாங்க வெறுத்தது. நாங்க பார்க்காத தப்லீக் கிடையாது. நீங்க 25 நாள் போயிட்டு தப்லீக பேசுவீங்க, நாங்க 280 நாள் தொடர்ச்சியா போயிட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம். அவ்வளவு பார்க்கும் பொழுது என்னடா இது அப்படி இஸ்லாத்துக்கு மாத்தமா இருக்குதே, இது ஒரு மேட்டர் ஆச்சு. இன்னொன்னு கேட்கிறேன், நம்ம மார்க்கம் வந்து எல்லாத்தையும் சொல்லி தரக்கூடிய ஒரு மார்க்கம். உலகத்தையும் சொல்லும், உலகத்தில் படிக்கிறது, மருத்துவம், கல்வி எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய மார்க்கம் தான் மார்க்கம். வெறுமனே பள்ளி வாசலோடு நிற்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம்? ரத்த தானம் செய்கிறோம்,
மருத்துவ முகாம் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங், இது எல்லா துறையிலும் நம்ம ஈடுபடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து துறைகளையும் செய்தார்கள், அனைத்துக்கு முன்மாதிரியா இருந்தார்கள். இவங்க நிலைமை என்ன தெரியுமா? இந்த உளவுத்துறை வெளியே நிற்பாங்க. கேளுங்க, உளவுத்துறையில் வந்து இவங்க பெரிய பெரிய மாநாடு இஜ்திமான்னு நடத்துவாங்க. இந்த சித்தமல்லியில் கூட உங்க மாவட்டத்தில் நடத்தினாங்க. சித்தமல்லியா சுத்தமல்லியா? சுத்தமல்லியா? அந்த ஊரில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. இந்த உளவுத்துறை ஆளுக்கு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. என்ன ரிப்போர்ட் தெரியுமா? இவர்கள் வானத்துக்கு மேலே உள்ளதை பேசுவார்கள். ரிப்போர்ட் ஒருத்தன் குறிப்பு எடுக்க மாட்டான். ஏன்? வானத்துக்கு மேலே உள்ளதை பேசுவார்கள், இல்லாட்டி பூமிக்கு கீழே உள்ளதை பேசுவார்கள், பூமியில் உள்ள ஒன்றையும் பேச மாட்டார்கள். இவங்களால ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் இடிச்சுட்டு போறான், குழப்பட்டா கொண்டுட்டு போறான். இதான் இவங்கள்ட்ட என்னது? அட மேலே உள்ளதையும் பேசு, கண்டிப்பா பேசணும். மேலே உள்ளனா சொர்க்கம் நரகம், அதை பத்தி பேசுங்க, பேசதான் வேணும். அதை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பேசுனாங்களா? குர்ஆன்ல அது மட்டும்தான் இருக்குதா? பூமி கீழேனா கபரு, அதை பத்தி பேசுங்க, அதுவும் பேசுங்க, கண்டிப்பா பேசுங்க, அதுவும் தேவைதான். நடுவில் உள்ளதையும் பேச மாட்டேங்கிறீங்க. வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே துனியாவில் உள்ளது இல்லையா? அப்ப அநியாயத்துக்கு எதிராக போராடுறதுலாம் இல்லையா? அப்ப இவங்க வந்து உளவுத்துறைக்கு வேலையே இருக்காது. அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. உளவுத்துறை என்ன ரிப்போர்ட் எழுதுவான்? இவங்க வந்து ஒரு 2 வரி தான். மேலே உள்ளதை பற்றி பேசினார்கள், பூமி கீழே உள்ளதை பற்றி பேசினார்கள். இங்கே உள்ளது நாட்டில் பிரதமர் யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு. எப்படி எப்படி சமுதாயம் உருவாக்கிட்டாங்க? பிரதமர்னா யாரு, ஜனாதிபதினா யாரு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டு பாருங்களேன். அப்படி ஒரு உலகத்திலிருந்து அப்பாற்பட்ட ஒரு போதை வாழ்க்கையில் நினைஞ்சிருக்காங்க. இது வந்து இஸ்லாம் கிடையாது. அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் இருக்கிறது. வேத புஸ்தகம்னா என்ன? எதுக்கு நான் வேத புஸ்தகம்னு சொல்றேன்னு கேட்டா, வேதத்தின் அளவுக்கு அதை மதிக்கிறார்கள். ஜக்கரியா சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னு கேட்டா, அந்த தப்லீகை உண்டாக்குனார்ல இல்யாஸ் மௌலானாண்டு, அவருடைய மர்மம் தான் ஷேகுல் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜக்கரியா மௌலானாங்கிறவர். இவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், இவ்வளவு பெரிய தலைவலி மாதிரி ஒரு புஸ்தகம், தப்லீக் தாலீம் தொகுப்புன்னு சொல்லி. இந்த புஸ்தகத்தை தான் அவங்க தப்லீகில் கூட்டிகிட்டு போய் படித்து கொடுப்பாங்க. தப்லீகில் போய் எதை படிக்கணும்? இந்த புஸ்தகத்தை தான் படிச்சாகணும். நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், எதுக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கிறீங்க? குரானை படிக்கலாம்ல தமிழாக்கத்தை, அல்லது புகாரி முஸ்லீம் போன்ற ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்கலாம்ல, இதையா படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் குரானை படிக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. குரானை படிக்கக்கூடாதுட்டாங்க. நீங்கள் வேணா தப்லீக்காரங்க கையில் உள்ள பள்ளிவாசலில் போய் நீங்கள் 4 பேர் ஒன்றா உட்காந்துட்டு குரானுடைய தமிழாக்கத்தை படிங்க பார்ப்போம், விரட்டிடுவாங்க உங்களை. ஏன்? குரானை படிக்கிற தப்லீக்கு இதுதான் படிக்கணும். எதை படிக்கணும்? நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன் எழுதின கட்டுக்கதைகளை படிக்கணுமா? எதை படிக்கக்கூடாதான்? குரானை படிக்கக்கூடாது. அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது? அவ்வளவும் புருடா, அவ்வளவும் பொய். அந்த கதைகளை கேட்டு கேட்டு ஒருத்தன் உருவானான்னு சொன்னா, அவன் அல்லாஹ் வணங்குறதை விட்டு என்ன செய்வான்? செத்து போன ஆட்களை சமாதியை வணங்கக்கூடியவர்களாக மாறி விடுவான். அந்த மாதிரியான கதைகள் தான் அதில் இருக்கிறது. நான் அடிக்கடி அந்த கதையை நான் சொல்லுவேன். உதாரணத்துக்காக சொல்றேன். என்னது? ஒரு பெரியார் மூத்தா போயிட்டாராம். அவரை ஜனாசாவில் தூக்கிட்டு போறாங்களாம். குணமா போயிட்டார், தூக்கிட்டு போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க, நல்ல மனுஷன் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு பேசிட்டாங்களாம். உடனே ஜனாசா இருக்கு, அவ எந்திரிச்சாராம். ஜனாசா எந்திரிக்குதான். எந்திரிச்சு என்ன செஞ்சாராம்? சிரிச்சாராம் மக்களை பார்த்து. நல்லடியார்கள் சாவ மாட்டார்கள் மாதிரி படுத்துட்டாராம். அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இந்த கதையின் மூலமா எங்களுக்கு என்ன சொல்ல வர்ற? அப்ப செத்து போன ஆட்களுக்கு இன்னும் பவர் இருக்குது. அவங்க செத்து போனாலும் தூங்கல நடிக்கிறாங்க, அவங்க நெசமா சாவலன்னு தானே சொல்ற. இதைத்தான கபர் வணங்கி சொல்லிட்டு இருக்கான், இதைத்தான சமாதி நான் ஒரு தரகாரன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப என்ன தொழுகை நீ கூப்பிடுற? தொழுகன்னு கூப்பிட்டு கடைசியில் கொண்டு என்ன செய்யறது? பெரியாரு மகான் சொல்லி தனி மனிதர்களை வந்து சாமியார்கள் மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி விட்டார்கள். நீங்க கேட்கலாம், அவங்களுடைய சொற்பொழிவுகள் எடுத்தீங்கன்னா குரான்ல இருக்குல்ல, குரான் தமிழ்ல வந்துருச்சுல, பார்த்தா தெரியும்ல, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு இருக்குல்ல. இந்த வசனத்தை மக்கள்கிட்ட பயான் பண்ண எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று அல்லாஹ் குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அட குரான்ல சொல்வதா? குரானை பார்க்க வேண்டியதானே. குரானுடைய ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது தொழுகை நிலைநாட்டுங்கள் அல்லாஹ் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னதா கூட யார் சொல்லணும்? இவங்களுக்கு பெரியார் சொன்னதை ஒத்துக்குறாங்க. அல்லாவே நேரம் வந்து சொன்னா கூட ஒத்துக்கிற மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய புஸ்தகத்தை கையில வச்சு பார்த்தா கூட ஒத்துக்கிற மாட்டான். எப்படி சொல்லுவான்? அல்லாஹ் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். அது ஏன் பெரியார்கள் சொல்ல கேட்கணும்? அல்லாஹ் சொன்னது கேட்ட வேண்டியதானே. அப்ப அல்லாஹ் சொல்வதுக்கு கூட பெரியார் முத்திரை கொடுக்கணும். மகான்கள் யாரை பெரியார் நினைக்கிறாங்களோ அவங்க சீல் வச்சா தான் அது அல்லாஹ் சொன்னது ஆகும். இவங்களா குரானை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க? அல்லாஹ் சொன்னா ஆக்க மாட்டாங்க. இது ஒண்ணு. அதை விட நம்ம கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஒரு கொள்கை இருக்குது.
என்ன கொள்கை? மார்க்கத்தை பரப்புறதுக்கு பொய் சொல்லலாம். அது இந்த பவுல் அடிக்கல என்ன செய்யறாரு, அந்த நிருபங்கள்ல அவர் சொல்லி காட்டுறாரு, என்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நான் பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். மார்க்கத்தை பரப்புறதுக்கு நான் பொய் சொன்னா நான் எப்படி பொய்யன் ஆகுவேன் அப்படின்னு. அதனாலதான் அவங்க என்ன செய்வாங்க, குருடர் பார்க்கிறாரு செவிடர் பொய் தான் போட்டுவேன், ஆனா சொல்லுவாங்க, தைரியமா சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டி? மக்களை இழுக்கிறதுக்கு விட்டு அடிப்போம். 1000 குருட்டு போய் வந்தான்னு சொன்னா ஒருத்தனுக்கு தன்னால சரியா போச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, மேடையை போட்டுக்கிட்டு குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் முடவர் நடக்கிறாருமாங்க. அம்புட்டு ஆஸ்பத்திரி அவங்க தான் நடத்துவாங்க. நீ இப்படி இப்படி குருடன் பார்த்து ஆஸ்பத்திரி இருக்கு, ஆஸ்பத்திரி ஒரு பக்கம் நடத்திக்கிடுவாங்க, இன்னொரு பக்கம் அவங்களுடைய இந்த பேசக்கூடிய பேச்சாளருக்கு கண்ணன் தெரியாட்டி ஆஸ்பத்திரி தான் போவாங்க. ஆஸ்பத்திரிலாம் செத்தாங்க நிறைய பேர். இந்த மாதிரி மத போதகம் செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி மந்திரம் பண்ணி ஜெபித்து என்ன செய்யல, அவங்க குணமாயி வெளியே வரக்கானாம். ஏன் அப்படி செய்யறாங்கன்னு கேட்டா, மதத்தை பரப்புறதுக்கு பொய் சொல்லலாம் அவங்க கொள்கை. இஸ்லாத்துல மதத்தை பரப்ப பொய் சொல்லக்கூடாது, எதுக்கும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லி மதத்தை வளர்க்கக்கூடாது, உள்ளதை சொல்லி தான் வளர்க்க வேண்டும். அப்படி ஒரு மார்க்கத்தில் உள்ளது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, நாங்களே கண்ணால கண்ட விஷயம்ங்க. எப்படி செய்வாங்க தெரியுமா, ஒரு ஊர்ல தென்காசியில இருந்து ஜமாத்து வந்துருமா, தென்காசிலேருந்து கடையநல்லூர் போயிட்டோம். கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கிறனால விட்டு அடிக்க முடியாது. மதுரை வரைக்கும் போயிட்டோம்னு வைங்க. நாங்கள் தென்காசிலேருந்து புறப்பட்டு ஜமாத்தா போய் 4வது நாளைக்கு மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் போய் தென்காசியில் நடந்ததாக பொய் சொல்லுவாங்க. நம்மளும் உட்காந்துருப்போம், நம்மளும் தானே இருந்தோம், தென்காசியில் நடக்கலையே. எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் வந்தோம், பஸ் வந்து நாங்கள் 3 பேர் வரவில்லை, பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டான், 3 பேர் வந்த பிறகு எடு என்று சொன்னோம், அவன் கேட்கவில்லை, ஸ்டார்ட் பண்றான், ஸ்டார்ட் ஆகவில்லை. சுப்ஹானல்லாஹ், பாத்தீங்களா, அந்த 3 பேர் வந்து ஏறின பிறகுதான் பஸ் எடுக்க முடிஞ்சு. அட அப்படி நடக்கவில்லை, நாங்கள் தானடா வந்தோம், நமக்கு என்ன செய்ய இப்படி ஏன் அப்படித்தான் வளர்க்கணும். போய் சொல்றது, பிளைட் நின்றுச்சுமா, இங்கே ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண முடியலமா, இங்கே விமானத்தை எடுக்க முடியவில்லை, ஒரு ஜமாத்து பின்தங்கி விட்டது, அவங்களுக்கு கிளியரன்ஸ் ஆகவில்லை, விமானத்தை அவர்கள் கிளப்ப முடியவில்லை, நாங்கள் போன பிறகுதான் அந்த விமானத்தை எடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இது என்ன, இது மார்க்கம்? இப்படியா மார்க்கத்தை சொல்லியிருக்கு? அது மாதிரியான ஒரு புருடாக்களை உண்டாக்கி உலகத்திலிருந்து நம்மளை அப்புறப்படுத்தி, துன்யாவும் ஆகிரத்தும் சேர்ந்தது தான் இஸ்லாம். துன்யாவிலிருந்து உலகத்தில் நம்மளை அப்புறப்படுத்தி நம்மளை எவன் என்ன செஞ்சாலும் கண்டுக்கிறாத ஒரு நிலையை உண்டாக்கி, அது மாதிரியான ஒரு அல்லாஹ் பார்த்துக்க எதுக்கு எடுத்தாலும் செய்யுது, அல்லாஹ் பார்த்துக்கிறோம். இது ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாங்க, கடை இருக்குங்க, வெளியூருக்கு போகலாம், சரிதான், நீங்க தான் அந்த கடையை பார்த்துட்டு இருக்கீங்க, கடைக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஆள் இல்லை, அங்கே போய் அவனை போய் கூப்பிடுவீங்க, முதலாளியை தபிலிக்கு 10 நாள் வாங்க, கடையில் ஆள் இல்லை, அல்லாஹ் பார்த்துக்கிறோம் வாங்கம்பாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு சொல்றாங்கல்ல, இதை யாரு வேண்டாலும் சொல்லலாம், தபிலிக்காரங்க சொல்ல முடியாது. ஏன், மற்ற எல்லாரையும் விட அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாத இவனாத்தான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான், நீங்க எல்லாம் வெளியூருக்கு ஒரு 10 பேர் கூட்டமா போனீங்கன்னா சட்டி பானை அருவா கத்தி கப்படாவெல்லாம் கொண்டா போவீங்க, அரிசி பருப்பெல்லாம் தூக்கிட்டு போய், இவன் மட்டும்தான். இதுக்கு மட்டும் அல்லாஹ் பார்த்துக்கிற மாட்டான். அல்லாஹ் பார்த்துக்கிறவான்னு சொல்லி கூப்பிடக்கூடியவங்க சட்டி வாங்கிக்கிடுவான், பொட்டியும் வாங்கிக்கிடுவான், கத்திரிக்காய் வாங்கிக்கிடுவான், அரிசி வாங்கிக்கிடுவான், கத்தியும் வாங்கிக்கிடுவான், அம்புட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் அல்லாஹ் பார்த்துக்கிற மாட்டான். ஏன் அதுக்கு அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு கிளம்பி போக வேண்டியதானே? சோத்து விஷயத்துல மட்டும் கரெக்டா அல்லாஹ் பார்த்துக்கிற மாட்டான், அம்புட்டு வேலையும் செஞ்சு விட்டு மற்ற கடையை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னா அல்லாஹ் பார்த்துக்குருவாங்கிறது அப்போ இதானே அது. மற்றவன்லாம் என்ன செய்யறான், அப்படி சொல்ல மாட்டேங்கிறான், அவன் பாட்டு போயிட்டே தான் இருக்கிறான். அவன் 10 பேர் பிரயாணம் பண்ணி போகும்போது அரிசி எடுத்துக்கிட்டியா, பருப்பு எடுத்துக்கிட்டியா, புளி எடுத்துட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறான். இவன் ஒரு ஆள் மட்டும்தான் என்ன செய்யறான், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனான்னா சாப்பாட்டு போட்டனை இல்லாம போய் பார்த்துருக்கிறீங்களா, சாப்பாட்டுக்குரிய சமையலுக்குரிய அம்புட்டு சாதனங்களே இல்லாமல் இவர்கள் புறப்பட்டு போய் பார்த்துருக்கிறீங்களா? அப்ப நல்லா பார்த்துக்கிறோம். பொய் தானே இது. அல்லாஹ் பார்த்துக்கிறோம் இப்படியா மார்க்கத்தில் சொல்லி இருக்குது. ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு தான் நம்பிக்கை வைக்கணும். ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அந்த ஒட்டகத்தை என்ன செய்யணும், அவித்து விட்டுப்புட்டு அல்லாஹ் பார்த்துக்கிறோம் நிற்க கூடாது. நம்ம செய்யற வேலையை கரெக்டாக செஞ்சு விடணும். ஒழுங்கா கட்டி போட்டுட்டு இந்த கட்டு அவிழ்த்து விடாமல் போவதற்கு நீ நம்பிக்கை வை. இது நம்ம மார்க்கம். கடை இருக்கிறது, நல்லா பூட்டை போட்டு நல்லா இழுத்து பார்த்துப்புட்டு எல்லாம் நான் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சு விட்டேன், இதுக்கு மேலே உடைச்சிடாம இருக்கடையும் பார்த்துக்க, இது மார்க்கத்தில் உள்ளது. கடை விரிய திறந்து போட்டுவிட்டு அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு போய் வீட்டு போய் படுத்துக்கிட்டா இது மார்க்கத்தில் உள்ளதா இது? அப்போ மனிதன்கிற முறையில் நம்ம செய்கிற வேலைகளை செஞ்சு விட்டு தான் அல்லாஹ் பார்த்துக்குறோம். நோய் வந்துருச்சு, நம்ம பாட்டுக்கு படுத்து அல்லாஹ் பார்த்துக்கிறோம் கூட, மாத்திரை தின்னுட்டு அல்லாஹ் பார்த்துக்கலாம்னு சொல்லணும். நோய் வந்து என்ன செய்யணும், ஊசியை போடணும், மார்த்தையை போடணும், இதுக்கு மேலேயும் குணமாவது அல்லாஹ் கையில் தான் இருக்குது. நான் எனக்கு செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், அதுக்கு மேலே செய்கிற வேலையை அல்ல, நீ செய்கிற வேலையை செய்யாமல் அதை அல்லாஹ் செய்ய சொன்னீங்கன்னா இப்போ திங்கிற நீ தானே திங்கிறப்ப அது அல்லாஹ் பார்த்துன்னு சும்மா இருக்க வேண்டியதானே? சோறு மட்டும் பசிக்கு மட்டும் திங்கிறியா இல்லையா? அது எப்படி பசிக்கு மட்டும் நீ தான் திங்கன்னு வழங்கி வச்சிருக்கிறியோ அந்த மாதிரி அனைத்துக்கும் வழங்கணுமா இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த தப்லீக் ஜமாத் என்பது இந்த சமுதாயத்தினுடைய போர்க்குணத்தை வீரியத்தை குறைத்து விட்டது.
உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டது. ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு சரியான இஸ்லாத்தை இவங்க சொல்லி இந்த உழைப்பை கொடுத்திருப்பார்களே, ஆனால் உலகம் பூரா இஸ்லாம் ஆயிருக்கும். அவ்வளவு நெட்வொர்க் அவங்களுக்கு இருக்கிறது. சரியான மார்க்கத்தை சொல்லாத காரணத்தினால இது ஒரு சாமியார் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. இஸ்லாத்துக்கும் ஒரு தவறான வடிவம் கொடுத்து விட்டார்கள். அதனால தப்லீக் நம்ம கூடாதுன்னு சொல்லலாமே தவிர, சில நாட்களை அல்லாஹ்வுக்காக ஒதுக்குறதெல்லாம் தப்பு கிடையாது. நான் கேட்கிறேன், இப்ப கூட ஒதுக்கி தான் நீங்க வந்திருக்கிறீங்க, இது தப்பா? மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி எத்தனை ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. நம்ம அது தப்புண்டா இதுவும் தப்பா போயிருமா இல்லையா? அது தப்பு கிடையாது. மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு வரலாம், அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு போகலாம். சொல்ற விஷயம் சரியாக இருக்க வேண்டும். இவங்க சொல்ற விஷயமும் சரியில்லை, கொள்கையும் சரியில்லை, இஸ்லாத்துக்கு தவறான வடிவம் கொடுத்து ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அதான் விஷயம்.